வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. என்னதான் பெரிய கேமராவும் வீடியோ எடுக்குது, ஆக்ஷன் கேமராஸும் வீடியோ எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்ஷன் கேமராஸ்க்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓவராலாக ஒரு பெரிய கேமராவை மவுண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன ஆக்ஷன் கேமராவை ரொம்ப ஈஸியாக மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. அதே வைட் ஆங்கிள் ஸ்பெக் வேணும், ஒரு 16 மில்லிமீட்டர் மாதிரி, ஒரு 13 மில்லிமீட்டர் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவை தலைக்கு மேலே மாட்டிக்கிறதுக்கும் ஒரு குட்டி ஆக்ஷன் கேமரா மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆக்ஷன் கேமராஸ் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்குது. கோப்ரோவில் நம்ம 13 ஹீரோ பிளாக் பார்க்க போகிறோம். அதே மாதிரி DJI சைடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆக்ஷன் 5 ப்ரோ தான் பார்க்க போகிறோம். இப்போது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேமராவாக இருந்தாலும் ரெண்டோட இமேஜ் குவாலிட்டியும் சில விஷயங்களில் வேறுபடுது. ரெண்டு கேமராவுமே நிறைய விஷயங்களில் ஆக்சுவலி வேறுபடுது. ரெண்டுமே ஆக்ஷன் கேமரா தான். ரெண்டத்தோட சென்சருமே குட்டி குட்டி சென்சர் தான். ரெண்டோட சென்சரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒன்றை விட இன்னொன்று கிளியர் கட்டராக பெட்டராக இருக்கிற மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணின வரைக்கும் சொல்கிறேன் நான். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கோப்ரோவுடைய சென்சர்னு எடுத்துக்கிட்டால் 1/1.9 இன்ச் சென்சர் இருக்குது. ஸோ 1/2 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அரை இன்ச் சென்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஆனால் மெகா பிக்சல்ஸ்னாக்கா 27 மெகா பிக்சல் தான் இருக்குது. அதுவே DJI எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 40 மெகா பிக்சலில் 1/1.3 இன்ச் சென்சர் அது. ஸோ கோப்ரோவை விட இது கொஞ்சம் பெரிய சென்சர். அங்கேயே ஒரு கிளியர் அட்வான்டேஜ் DJI கேமராஸ்க்கு இருக்குது. ஏன்னா சென்சர் சைஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ இமேஜ் குவாலிட்டி நிச்சயமாக பெட்டராக தான் இருக்கா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணின நம்ம நிவேதன், அப்புறம் நிவேதனுடைய ஃபுல் டீமுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. பாவம் நிறைய இடத்துல போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக வேறு லொக்கேஷனுக்கெல்லாம் போய் இருக்கிற டைமில் நிறைய ஷூட்ஸுக்கு மத்தியில் இத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க. நிவேதன் நம்ம சேனலில் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஓகே, அவர் பண்ணுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் அவர் டீம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தேங்க்ஸு. உங்களுக்கே தெரியும், இப்போ மழை எல்லா பக்கமும் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. ஒரு சூரியனை பார்த்தே நம்மளாம் பல நாள் ஆச்சு. மழை தட்டி வீசிகிட்டு இருக்குது எல்லா பக்கமும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு பளன்னு வானம் இருக்கிற நேரத்தில் போய் எடுக்கிறதுக்கோ டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கோ நம்மளால் முடியலை. ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தான் டெஸ்ட் பண்ணினோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபேர் கம்பேரிசனாக இது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்பவே மேகமூட்டமான நாட்களில் மட்டும்தான் எங்களால் டெஸ்ட்டே பண்ண முடிஞ்சது. இந்த ஃபுல் சீரீஸ்க்குமே சூரியனை நாங்களும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் இந்த லைட்டிங் கண்டிஷன்ஸுக்கு பார்க்கும்போது DJIலேருந்து வர்ற அவுட்புட்டு எனக்கு என்னமோ ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கோப்ரோடைய இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்பவே கிரெய்னியாக, ரொம்ப புள்ளியாக இருக்குது. அது கலர் நாய்ஸ் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் இமேஜ் கிளியராகவும் இல்லை. அது ஒரு லூமினன்ஸ் நாய்ஸ் மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங் கிரெயின் அப்படிங்கிற மாதிரி அது அவ்வளோ யூஸபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தெரில. இத்தனைக்கும் மழை இல்லை அந்த நேரத்தில். மேகமூட்டத்துக்கே இந்த அளவுக்கு கிரெயின்ஸ் தெரியுது. ஆனால் DJIயில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு இமேஜ். இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸபிள் அப்படின்னு சொல்லுவேன் நான். DJIலேருந்து இருக்கிற இமேஜ் ரொம்ப யூஸபிள். அப்படியே க்ளீனாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. ஆனால் கோப்ரோவில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாமல், அந்த நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக நான் பண்ண மாட்டேன். சரி, கலர்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கலர்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? ஆட்டோ மோட்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் அப்படி தான் எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் அதை கிரேட்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் கேமரா என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே நேரத்தில் டைனமிக் ரேஞ்ச் சைடில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த ஹைலைட்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ரீட்டைன் பண்ணுது, ஷேடோஸில் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் விட்டுருது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் கலர்ஸ் அப்படின்னாக்கா 2 கேமராலையும் நல்லா இருக்குது கலர்ஸ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நல்லாவே இருக்குது. அது 2 கேமரா கம்பேர் பண்ணாக்கா ஒன்று பிடிச்சிருக்கலாம், ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தனியாக ஒரு இமேஜை காமிச்சு இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் 2 கேமராவிலேருந்து எதை காமிச்சாலும் நான் ஓகேன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா கலர்ஸ் நிச்சயமாக நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுவும் கிட்டத்தட்ட கம்பேரபிளாக தான் இருக்குது. ஆனால் DJIயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது முக்கியமாக ஹைலைட்ஸில் அந்த மேகத்திலலாம் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் கோப்ரோவில் அந்த அளவுக்கு தெரியல. இது ஒரு பளன்னு இருக்கிற ஒரு நாளில் போய் எடுத்து பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற லைட்டு தான், இந்த லைட்டில் இந்த கேமராக்கு என்ன லைட் விழுதோ அதே லைட்டு தான் இந்த கேமராக்கும் விழுது. அப்படிங்கிறப்போ டைனமிக் ரேஞ்ச் ரீட்டைன் பண்ணுறது DJIயில் பெட்டராக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு படுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். DJI சைடில்
155 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் கோப்ரோவில் 151 டிகிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை. 4 டிகிரி அப்படிங்கிறது அந்தளவுக்கு வைடாக போகும்போது பெருசாக தெரியாது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், ஓகே எட்ஜில் வந்து இந்த மரம் தெரியுது அந்த மரம் தெரியல அப்படிங்கிற மாதிரி வேணால் பேசலாம் நம்ம. ஆனால் இது ஒரு பெரிய மேட்ரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. 155 டிகிரி இதில் தெரியுது, 151 டிகிரி கோப்ரோவில் தெரியுது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது இவ்வளோ அல்ட்ரா வைடாக போகும்போது டிஸ்டார்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு கொஞ்சம் தேவை. இல்லைன்னா எல்லா இமேஜுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஃபிஷ்ஷை மாதிரியே ஆகிட்ருக்கும் எல்லா வீடியோவுமே. இல்லை ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு டிஸ்டார்ஷன் இருக்கும். சின்ன லென்ஸில் இவ்வளோ அல்ட்ரா வைடு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டிஸ்டார்ஷன் இருக்கும். அதை ஓரளவுக்கு கேமராவே கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னாக்கா ஆக்ஷன் கேமராவில் நீங்கள் வேணும்னா டிஸ்டார்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஸ்டார்ஷன் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா க்ராப் ஆகி இந்த அளவுக்கு இருக்கும் இமேஜ் பார்க்குறதுக்கு. ஆனால் கோப்ரோவில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ டிஸ்டார்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மேபி நீங்கள் போஸ்ட்டில் பண்ணணும் அப்படிங்கிறனாக்கா பண்ணிக்கலாம். ஆனால் இன் கேமராவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் DJIயில் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி கோப்ரோ யூஸ் பண்ணி நிறைய பேர் வ்ளாக் பண்ணுறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் வந்து சில பேர் கேமரா ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணும்போது ஆடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுவே இப்போ திருப்பி பேசினாங்கன்னா அந்த வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால் அந்த டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது ஆடியோ எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, அதுவே நான் கேமரா பின்னாடி திருப்பிட்டேன்னா ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதும் நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஆஸ்மோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ்மோலையும் நான் கேமரா ஃபேஸ் பண்ணி பேசும்போது ஆடியோ நல்லாயிருக்கா, இல்லை கேமராவை திருப்பிட்டு பேசினா ஆடியோ நல்லா இருக்குங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைட்லேருந்து பேசும்போது ஆடியோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 கேமராவுமே 4K 60p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். 60 FPS வரைக்கும் உங்கள் கேமரா 2 கேமராவுமே ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் அதுலேயும் ஒரு கிளியர் அட்வான்டேஜ் நிச்சயமாக DJIக்கு இருக்குது. ஏன்னா கோப்ரோ சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. DJI ஹீட்டே ஆகலையா அப்படின்னாக்கா இதுவும் ஹீட் ஆகுது, தொட்டு பார்த்தா வாமாக தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிற அளவுக்குங்கிற மாதிரி எங்களுக்கு போகலை. நாங்கள் டெஸ்ட் பண்ணின வரைக்கும் நாங்களும் இன்னும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் டெஸ்ட் பண்ணல. ஏன்னா மழை ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. ஆனால் டெஸ்ட் பண்ணினதுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா கோப்ரோ படக்குன்னு ஹீட் ஆகிடுது. அதே நேரத்தில் பேட்டரியும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. ஆனால் DJIயில் வந்து ஒரு 90% ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அரை மணி நேரம் கழித்து பார்த்தா இதில் ஒரு 30% இருக்குது DJIயில். ஆனால் கோப்ரோ வந்து சுத்தமாக டெட் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு போயிடுது. அதனால் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டாக்கா DJIயில் ரொம்பவே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஓவர் ஹீட்டும் ஆகாத மாதிரி பார்த்துருக்காங்க. ஓவர் ஹீட் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஓவர் ஹீட் ஆகும், நிச்சயமாக ஆஃப் ஆகும், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கோப்ரோ சீக்கிரமாகவே ஆகிடுது அப்படிங்கிறது தான் இந்த கம்பேரிசன். 4Kல 60 FPS அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சில பேர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த முக்கியமாக இந்த சைக்கிளிஸ்ட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த ஒரு ஸ்மூத் மோஷன் வேணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா 60 FPSல லாங்கர் ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆக்ஷன் கேமரா கசாமுசானுக்கு மவுண்ட் பண்ணுவோம் தெரியும், கையில் தூக்கிட்டு ஓடுவோம், அதை போட்டு தர்மடி அடிப்போங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டேபிளைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 கேமராலேயுமே. அப்படிங்கிறப்போ ஸ்டேபிளைசேஷன் எந்த கேமராவில் பெட்டராக இருக்குது இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கே தலைப்பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. DJIயில் வந்து இந்த ராக் சாலிட் அப்படிங்கிற அந்த ஸ்டேபிளைசேஷன் மோட் இருக்குது. அதேமாதிரி கோப்ரோலையும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. 2த்தையுமே கம்பேரிசனுக்கு காமிக்கிறோம். ஓடி எடுத்த வீடியோஸ் தான் அது எல்லாமே. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த 2ல் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். தான் இருக்கும் அந்த கேமரா அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் பெரிய போராட்டமாக தான் இருக்கும் நமக்கு. நம்ம ஒரு ஆங்கிளில் பிடிச்சிருப்போம், இப்படி இந்த நண்டு மாதிரி எங்கேயாவது போய் ரெக்கார்ட் பட்டன் அமுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள். இது நான் ஆல்ரெடி 2-3 அந்த ஆக்ஷன் கேமராஸ் வாங்கி இதெல்லாம் எதுக்குறா வாங்கினோங்கிற அளவுக்குலாம் எனக்கு கோவம் வந்திருக்கு.
இந்த கேமரா யூசபிலிட்டி பொறுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கேமராலையுமே வந்து டியூவல் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடியே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், முன்னாடியே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்ஃபி சைடும் இருக்குது 2 கேமராக்கும். மெனுவில் ஏதாவது நீங்கள் நேவிகேட் பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் DJIயில் ஈஸி. ஆனால் கோப்ரோவில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருந்ததுனாக்கா மெனுவில் மாற்றணுன்னாக்கா பின்பக்கத்துலேருந்து அப்படி தொட்டு இப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தடவிக்கிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். யூசபிலிட்டியில் நிச்சயமாக ஃப்ரண்ட் சைடில் ஒரு டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே DJIக்கு நிச்சயமாக அதில் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. 2 சைட்லேயுமே வந்து இமேஜெலாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நேவிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா DJIயில் 2 சைட்லேயும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். கோப்ரோவில் கேமரா ஆஃபில் இருக்கும்போது பவர் பட்டன் அமுத்தினாலும் சரி, இல்லை ரெக்கார்ட் பட்டனை டேரெக்டாக அமுத்தினாலும் சரி, ஆன் ஆகி ரெக்கார்டிங் மோடுக்கு வர்றதுக்கோ இல்லை ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கோ கிட்டத்தட்ட 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் ஆகுது கிளியர் கட்டாக. ஆனால் ஆக்ஷன் 5 ப்ரோவில் ஆஃப்லேயே இருந்தாலும் ஆன் பண்ணினதும் ஆல்மோஸ்ட் இம்மீடியட்டாக ஆன் ஆகிடுது. அதே மாதிரி ரெக்கார்ட் அமுத்துனீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் இம்மீடியட்டாக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படி பார்க்கும்போது DJI ஆக்ஷன் 5 ப்ரோ கிளியர் வின்னர். 2 கேமராவையுமே வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கோப்ரோக்கு குவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, DJIக்கு மீமோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. 2 ஆப்பை வச்சும் 2 கேமராவுடைய எக்ஸ்போஷரையும் கண்ட்ரோல் பண்ணலாம், மற்ற கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். வீடியோ ஃபார்மேட்டோ இல்லை ஹைப்பர் லேப்ஸோ டைம் லேப்ஸோ நீங்கள் ஃபோட்டோ மோடுக்கோ மோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிமோட் மானிட்டரிங்க்குமே 2 ஆப்புமே யூஸ் ஆகும். 2 கேமராலையும் பில்டின் GPS சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு. நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க, அந்த டைமில் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேமராவுடைய மெட்டாடேட்டாலேயே பார்த்துக்கலாம். நம்ம அந்த ஃபைலோடைய மெட்டாடேட்டாலேயே இருக்கும். ஸோ GPS சப்போர்ட் 2 கேமராக்குமே இருக்குது அப்படிங்கிறது சூப்பர். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2 ஸ்க்ரீனுமே OLED ஸ்க்ரீன்ஸு, 2மே நல்லா பார்க்குறதுக்கு பலன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. DJIயில் 326 PPI இருக்குது, பிக்சல் பர் இன்ச்சு. ஆனால் கோப்ரோவில் வந்து 292 PPI இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பெரிய பிரச்சனையா அப்படின்னாக்கா சத்தியமாக கிடையாது. ஆப்பிள் ரெட்டினா டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னாக்கா 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கண்ணுனால் பிக்சல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீன் அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் டை தான், அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. இதில் ஜாஸ்தியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது வந்து ரொம்ப கம்மியும் கிடையாது. 292 அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் தேவையான அளவு கூட அதுவே ஜாஸ்தி தான். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 2 கேமராலையுமே மேக்னெட்டிக் மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்னெட் வச்சு நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மேக்னெட்டும் நல்லா ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான். அது நிச்சயமாக அதில் போய் இடிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கரண்ட் விழுந்துடும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் உதறினாலோ இல்லை நல்லா உழுக்கினாலோலாம் வந்து விழாது. அதில் நல்லா ஃபிசிக்கலாக ஏதாவது போய் எங்கேயாவது பம்ப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக கரண்ட் விழுந்துடும். ஆனால் அது வரைக்கும் அது நல்லாவே தாங்குது அப்படிங்கிறது அது போதும். பொதுவாக ஆக்ஷன் கேமராஸ்க்கு அது போதும். ரொம்ப ரஃப் யூசஸ்க்கெல்லாம் போகிறீங்க, இந்த மவுண்டன் டெரைனிங்கெல்லாம் போகிறோம், அதில் வந்து சைக்கிள் ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அதுக்கு நீட்டாக ஸ்க்ரூ பண்ணி மவுண்ட் பண்ணிக்கிறது உத்தமம். ஆனால் ஜஸ்ட் அந்த விளாகிங் சும்மா அப்படி நடந்துக்கிட்டே பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது தாராளமாக போதும். செல்ஃபி மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தாராளமாக போதும். இந்த மவுண்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தே தாராளமாக போதும் அதுக்கு. DJIங்கிறது ஒரு கம்பெனி, கோப்ரோங்கிறது ஒரு கம்பெனி. இப்போது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னாக்கா அது மற்ற பொருட்கள் கூட எந்த அளவுக்கு காம்பேட்டபிளாக இருக்குது, மற்ற பொருளோடலாம் அது எப்படி அது காம்ப்ளிமெண்டிங்காக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துலேயுமே. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஆப்பிளில் வாங்குகிறோம்னாக்கா ஃபோன் இருக்குது, மேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்று இன்னொன்று நீட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது ஒன்றுலேருந்து இன்னொன்று மாற்றுறதோ இல்லை அங்கேருந்து இங்கே வரதோ இங்கேருந்து அங்கே போகிறதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது வந்து ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ DJI சைட்லேயும் கோப்ரோ சைட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, DJI சைடில் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முக்கியமாக எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மைக் 2 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு, மைக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற ஆக்சசரிஸ் இருக்குது DJIயில், அது இந்த கேமராவோட காம்பேட்டபிள். ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் வழியாக இந்த ஆக்ஷன் கேமராவையும் இந்த மைக்கையும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ மைக்லேருந்து ஒரு ஆடியோ டேரெக்டாக உங்களுக்கு ஆக்ஷன் கேமராக்கே போயிடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அது. ஆனால் கோப்ரோவில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏர்பாட்ஸு, பிக்சல் பட்ஸ் இது எல்லாமே கோப்ரோ கூட காம்பேட்டபிள். ஸோ நீங்கள் அதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குன்னாக்கா நீங்கள் கோப்ரோ கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி DJIயில் முடியாது. நீங்கள் விளாக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல செல்ஃபி ஸ்டிக்கு நல்லா தூரமாக இப்படி பிடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா எங்கேயோ இருக்கும் கேமரா அது. அதனால் இங்கேருந்து அங்கே போகிற ஆடியோ வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது.
ஆனால் மைக் இங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ இங்கேருந்து இங்கே வர ஆடியோவை நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது ஆடியோ இன்னுமே கிளியராக இருக்கும். ஸோ ஈக்கோ சிஸ்டமாக பார்த்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா DJI நிச்சயமாக நல்ல ஆப்ஷன். சரி, இந்த ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் GoProவில் இருக்குது. முக்கியமாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. நான் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் நிறைய சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நான் வந்து இதில் 2 பேட்டரி யூஸ் பண்ணுற இடத்துல DJIயில் ஒரு பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். 1080p 4K இது எல்லாமே இருக்குது. 5.7K வரைக்குமே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் DJIயில் இருக்கிற அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்னால் GoProவில் பார்க்க முடியலை. அட்லீஸ்ட் இந்த லைட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு இது திரும்பவும் நல்ல வெயில்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கிளைமேட்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா இன்னொரு டெஸ்ட் கூட பண்ணலாம் நம்ம வேணும்னா டைம் கிடச்சதுன்னா. ஆனால் இப்போதைக்கு இதில் ஒரு கிளியர் வின்னர் அப்படின்னாக்கா என் மனசுக்கு DJI தான் படுது. ஸோ ஆக்ஷன் கேமரா ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்ஷன் ப்ரோ. ஆனால் GoPro வந்து அந்த ரெப்யூட்டேஷனுக்கு இந்த வேல்யூ இல்லையோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு நீங்களே ஜட்ஜாக இருந்துக்கோங்க. நீங்களே பார்த்தீங்க 2 எப்படி இருக்குது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஈக்கோ சிஸ்டமும் வேணும், ரிலையபிலிட்டியும் வேணும். அப்படிங்கிறப்போ எனக்கு DJI ஒரு கிளியர் வின்னராக தெரியுது. GoProவில் இதெல்லாம் இல்லாததுனால கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு DJI கிடைக்குது அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு DJI தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக படுது. விலையும் சொல்லிடுறேன். GoPro வந்து $399 ஆகுது. ஆனால் DJI வந்து $50 கம்மியும் கூட தான். $349 கிடைக்கும் DJI. அப்படிங்கிறப்போ ப்ரைஸும் கம்மி, வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நானாக இருந்தேன்னா இது ரெண்டுத்தில் எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக DJI Action 5 Pro தான் எடுத்துக்குவேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய்.